வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழரசி பேசுகிறேன். காலையில் எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டு குழந்தைகளுக்கு புக் வாங்குறதுக்காக நம்ம நுங்கம்பாக்கம் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. சாப்பாடு என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு உங்கள் மீது நானும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் பாப்பா சமையல் தாமா. இதை பாருங்க, என்ன செஞ்சு வச்சுருக்குறாங்க. டட்டரே பிரியாணிமா, மட்டன் பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்குது பார்த்தாலே. ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஒயிட் ரைஸ் செய்யணும்னா மட்டன் குழம்பு வச்சுருக்குறாங்க, அதனால ஒயிட் ரைஸ். இதை பாருங்கள், மட்டன் குழம்பு. இது என்னமோ மட்டனில் செஞ்சுருக்குறாங்க. மட்டன் வறுவலா என்னன்னு தெரியல, அதுக்கெல்லாம் பேர் நம்ம வச்சு கொண்டு போயிருந்தான். இதோ இதுக்கு ஒரு மட்டன் ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. மட்டனில் 2 டிஷ் செஞ்சு வச்சுருக்காங்கப்பா. அப்புறம் தயிர் இருக்குது. அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் அரிஞ்சு தயிர் பச்சடி இருக்குது. இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டு மதியான சாப்பாடு. இந்த சாப்பாடு யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பாடுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், மட்டன் சுக்கா, நம்மளே வச்சுப்போம் அது பேரெல்லாம். தயிர் பச்சடி, தயிர், ஒயிட் ரைஸ், மட்டன் பிரியாணி. என்ன அந்த கத்திரிக்காய் தைத்தாவா அது மட்டும் இல்லை, பாக்கி எல்லாமே இருக்குது. நிறைவாக இருக்குது. நிறைவாக நம்ம சாப்பிடுவோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சென்னையில் யார் இருந்தாலும் வாங்க சாப்பிடலாம். பாய் தங்கங்களே.